அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து திரைப்பட நடிகை விந்தியா பரப்புரை மேற்கொண்டார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்கு ஆதரவாக அதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளரும் நட்சத்திர பேச்சாளருமான விந்தியா பரப்புரை செய்தார். அப்போது பேசுகையில் அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் டாக்டர் சரவணனை மக்கள் சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்தார். திமுக குப்பையில் கூட ஊழல் செய்துள்ளது என்றும் குற்றம் சாட்டிய அவர் தவறு செய்த திமுகவை மக்கள் சும்மா விடமாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். கூட்டணியை நம்பி திமுக தேர்தலில் நிற்கிறது என்று விமர்சித்த விந்தியா, தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தனி ஆளாக நின்று எதிர்க்கட்சிகளை சந்திக்கிறார் என்றும் தெரிவித்தார். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம டாக்டர் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள். உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றவர் டாக்டர், தொகுதியில இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றவர் எம்எல்ஏ. உங்க தொகுதி எம்எல்ஏ ஒரு டாக்டரா இருந்தா யோசிச்சு பாருங்க, எந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு நம்ம டாக்டருக்கு சரியா தெரியும். ஏன்னா இந்த தொகுதியை பத்தி நல்லா தெரிஞ்சவரு, இந்த மதுரையிலேயே பிறந்து வளர்ந்தவரு. நம்ம டாக்டர் சரவணன் அவர்கள் ஜெயிச்சா நீங்க ஜெயிச்ச மாதிரி, இந்த தொகுதி ஜெயிச்ச மாதிரி. தொகுதி மக்களுக்கு என்ன செய்யணும், ஏழை மக்களுக்கு என்ன செய்யணும், தாய்மார்களுக்கு என்ன செய்யணும்னு பெரிய டேட்டாவே வச்சிருக்காரு நம்ம டாக்டர். பார்த்து பார்த்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வாரு, கொண்டு வருவாரு. உங்களுக்கான திட்டங்களை சண்டை போட்டு நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்ட இருந்து கொண்டு வந்து உங்களுக்கு சேர்ப்பாரு. அடுத்த ஆட்சி அம்மாவோட ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாரோட